இந்த காணொலிய நீ இப்ப பாக்குறது தற்செயலா நினைக்காத. இது தற்செயல் இல்ல. பிரபஞ்சம் உன்னோட வாழ்க்கையில இந்த நொடியில உனக்கு ஒரு முக்கியமான செய்திய சொல்ல திட்டமிட்டு இருக்கு. நீ இன்னைக்கு எத்தனையோ காணொலிகள் பார்த்திருப்ப. ஆனா உன்னோட விரல் இதுல வந்து நின்னுச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கடந்த சில நாட்களா, கடந்த சில வாரங்களா, அல்லது கடந்த சில மாசமா நீ உன்னோட மனசுல ஏதோ ஒரு கேள்வியோட போராடிட்டு இருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா? நான் எடுக்கிற முடிவுகள் சரியா? எனக்கு எப்போ நல்ல நாள் வரும்? இந்த மாதிரியான கேள்விகள் உன்னோட மனசுல சுத்திட்டு இருக்கும். இன்னைக்கு நான் உன்கிட்ட பேச போறது உன்னோட வாழ்க்கைக்கான பதில்கள். இது ஊக்கமளிக்கும் பேச்சு இல்ல, இது தத்துவம் உரை இல்ல, இது நேரடியா உனக்கு பிரபஞ்சம் சொல்ற செய்தி. நீ தனியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறது போல உணரு. யாரோ உன்னோட வாழ்க்கை பத்தி பேசுறாங்கன்னு நினைக்காம உன் வாழ்க்கை தான் இதுன்னு உணர்ந்து கேளு. சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல நான் உனக்கு ஒண்ணு சொல்லணும். நீ இப்ப உணர்ற அந்த தனிமை, அந்த குழப்பம், அந்த பயம், இதெல்லாம் நீ மட்டும் அனுபவிக்கிற உணர்வு இல்ல. உன்னோட அப்பா, அம்மா, உன்னோட நண்பர்கள், உன் சக ஊழியர், உன்னோட கதாநாயகன் மாதிரி நினைக்கிற அந்த நபர் கூட இதே மாதிரி தான் உணர்ந்திருக்காங்க. ஆனா இதுல திருப்பம் என்னன்னா, அவங்க அதை கடந்து வந்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க உன்னோட வாழ்க்கையில வெற்றியாளர்களா, மகிழ்ச்சியானவர்களா தெரியுறாங்க. நீயும் இந்த இடத்த கடக்க போற. அதுதான் இன்னைக்கு பிரபஞ்சம் உனக்கு சொல்ல வந்திருக்கு. உன்னோட வாழ்க்கையில இப்ப நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தற்காலிகமானவை. நீ நினைக்கிற மாதிரி நிரந்தரம் இல்ல. உன்னோட தொழில போராட்டம், உன்னோட உறவுகள்ல குழப்பம், உன்னோட பண நிலைமையில அழுத்தம், இதெல்லாம் கட்டங்கள். இது மாறும், மாத்தவும் முடியும். ஆனா அதுக்கு நீ தயாரா இருக்கணும். பிரபஞ்சம் உன்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ உன்னோட தற்போதைய நிலைமைய ஏத்துக்கணும். எதிர்க்காம, மறுக்காம, வெறுமனே ஏத்துக்க. ஆமா, இப்போ என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு, இது என்னோட தொடக்க புள்ளி, இங்கிருந்து நான் வளர போறேன். இந்த மாதிரி ஒரு ஏற்புணர்வு உன்கிட்ட வரணும். நீ எப்பவாவது யோசிச்சிருக்கியா, ஏன் சில பேர் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருக்கிறாங்கன்னு? அவங்க மனிதாபிமானம் மீறினவங்க இல்ல, அவங்க கிட்ட சிறப்பு சக்திகள் இல்ல. அவங்க வெறுமனே புரிஞ்சுக்கிட்டாங்க விழுறது பயணத்தோட ஒரு பகுதின்னு. எழுந்துக்கிறது தான் என் தேர்வுன்னு. உன்னோட தேர்வு என்ன? நீ இந்த நொடியில என்ன முடிவு செய்யற? அதுதான் உன்னோட எதிர்காலத்தை முடிவு செய்ய போகுது. இப்போ உன் மனசுல ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். அதை அடையணும்னு நீ மனப்பூர்வமா முயற்சி பண்ணிட்டு இருப்ப. ஆனா அது உனக்கு கிடைக்கல. அதனால நீ விரக்தியில இருக்க. இங்கதான் பெரும்பாலான மனுஷங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீ எதை துரத்திட்டு இருக்கிறியோ அதுவும் உன்னை துரத்திட்டு இருக்கு. நீ தேடுறது உன்னை தேடிட்டு இருக்கு. ஆனா நீ எப்பவும் தவறான திசையில பாக்குற. உதாரணமா சொல்ற, நீ பண சுதந்திரம் வேணும்னு நினைக்கிற. அதுக்காக நீ நிறைய வேலை பண்ற, கூடுதல் நேரம் வேலை செய்யற, வார இறுதி நாட்களை தியாகம் செய்யற. ஆனா பணம் சேரல, கடன் அதிகமாகுது, மன அழுத்தம் கூடுது. இது ஏன் நடக்குது தெரியுமா? நீ துரத்துற அந்த இலக்கு உன்னோட உள்ளார்ந்த சீரமைப்புல இல்ல. நீ உன்னோட மதிப்புகள், கொள்கைகள், உண்மையான சுயத்துல இருந்து துண்டிச்சிட்டு அந்த இலக்கை மட்டும் பாக்குற. பிரபஞ்சம் உனக்கு வெற்றியை கொடுக்கவே விரும்புது. ஆனா அது உன்னோட உண்மையான பாதையில மட்டுமே வரும். உன்னோட இதயம் என்ன சொல்லுது? உன்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது? நீ யாருக்காகவோ எதையோ நிரூபிக்கணும்னு துரத்துறியா, அல்லது உன்னோட உண்மையான ஆர்வம், உண்மையான நோக்கத்தை பின்பற்றியா? இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில எல்லா நல்லதும் வரணும்னா நீ முதல்ல உன்னோட அதிர்வெண்ணை மாத்தணும். என்ன அதிர்வென்னு கேக்குறியா? உன்னோட எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் உன்னோட அதிர்வெண். நீ எப்பவும் எதிர்மறையா நினைச்சா, முறையிட்டா, குற்றம் சாட்டுனா உன் அதிர்வெண் குறைவாதான் இருக்கும். அப்ப குறைந்த அதிர்வு அனுபவங்கள் தான் உன்கிட்ட ஈர்க்கப்படும். இதை மாத்தணும்னா நன்றியுணர்வு பழக்கத்தை கடைபிடி. உன்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பாராட்டு. எனக்கு காலையில வெயில் பட்டுச்சு, எனக்கு சாப்பிட உணவு கிடைச்சிச்சு, என்னோட குடும்பம் என்னோட இருக்காங்க. இந்த மாதிரி எளிமையா நினைச்சு பாரு. உன் அதிர்வெண் உயர்ந்தா உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். திடீர் வாய்ப்புகள் வரும். திடீர்னு நல்ல மனுஷங்க உன் வாழ்க்கையில நுழைவாங்க. திடீர்னு பிரச்சனைகள் தீரும். இது மாயாஜாலம் இல்ல, இது அண்ட விதி. இப்போ உன் மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும். நான் அப்போ அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது, நான் அந்த நபரை நம்பி இருக்க கூடாது, நான் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உன்னை பேய் மாதிரி பின்தொடர்ந்துட்டு இருக்கும். பிரபஞ்சம் இன்னைக்கு உனக்கு ஒரு வலுவான செய்தி சொல்லுது. உன்னோட கடந்த காலம் உன்னை வரையறுக்காது. உன் தவறுகள் உன்னோட அடையாளம் இல்ல. உன் தோல்விகள் உன்னோட இறுதி இடம் இல்ல. நீ கடந்த காலத்துல பண்ணின தப்புகள், எடுத்த தவறான முடிவுகள், அனுபவிச்ச தோல்விகள், இதெல்லாம் உன்னோட பாடங்கள். இதெல்லாம் உன்னை வலுவானவனா, ஞானம் உள்ளவனா, அனுபவசாலியா மாத்திர படிக்கற்கள். இதை சுமையா சுமக்கிறத விட்டுட்டு ஆசீர்வாதமா பார்க்க கத்துக்க. உன்னோட கடந்த காலத்துல யாராவது உன்னை காயப்படுத்திருக்காங்களா, துரோகம் செஞ்சிருக்காங்களா, உன்னை தவறா பயன்படுத்திருக்காங்களா? அவங்களுக்காக உன்னோட நிகழ்காலத்தை வீணடிக்காத. அவங்க உன் வாழ்க்கையில இல்லாம போயிட்டாங்க.
ஆனா நீ இன்னும் அவங்களோட நினைவுகளை வச்சுக்கிட்டு துன்பப்படுற. இது நியாயம் இல்ல. உனக்கு மன்னிப்பு என்பது அவங்களுக்காக நீ செய்யற கருணை இல்ல, அது உனக்காக நீ எடுக்கிற சுதந்திரம். நீ மன்னிக்கும் போது அந்த உணர்ச்சி பாரத்தை கீழே வச்சுட்டு லேசா நடக்கிற. உன்னோட மனசுல இருந்து வெளியே போறாங்க. உன்னோட சக்தி இனிமே ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவாகும். உன்னோட கடந்த கால காதல் தோல்விகள் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கு என்ன வேணும் என்ன வேணாம்னு. உன்னோட தொழில் பின்னடைவுகள் உன்னை தயார்படுத்திருக்கு இன்னும் பெரிய வெற்றிக்கு. உன்னோட பண போராட்டங்கள் உனக்கு பயிற்சி அளிச்சிருக்கு. பணத்தோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்க. எல்லா அனுபவத்திலும் ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தை கத்துக்கிட்டு முன்னேறு. அதே தவிர மறுபடியும் செய்யாத. வேறுபட்ட பார்வையில அணுகு. நீ வளர்ந்துட்டு இருக்கியா இல்லையான்னு சோதிச்சுக்கிட்டே இரு. உன்னோட எதிர்காலம் பிரகாசமானது. ஆனா அதை பார்க்கணும்னா கடந்த காலத்தோட இருண்ட மேகங்களை விட்டு வெளியே வரணும். நீ இப்போ இந்த நொடியில நிக்கிற இடம் தான் உன்னோட புதிய தொடக்கம். இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பமாகுது. உன் வாழ்க்கையில எப்போவாது இந்த மாதிரி உணர்ந்திருக்கியா? எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது, ஆனா தர்க்க ரீதியா அதாவது லாஜிக்கா பார்த்தா எல்லாம் சரிதான் இருக்கு. அல்லது எனக்கு இந்த முடிவு சரின்னு தோணுது, ஆனா எல்லாரும் வேற மாதிரி சொல்றாங்க. இது உன்னோட உள் உணர்வு, இது உன்னோட உள் குரல், இது பிரபஞ்சம் உன்கிட்ட பேசுற நேரடி வழி. ஆனா நீ அதை புறக்கணிக்கிற. ஏன் நீ தர்க்கத்துக்கு அதாவது லாஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற? மத்தவங்க கருத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்குற? பிரபஞ்சம் உனக்கு சமிக்கைகள் அனுப்புது, அறிகுறிகள் காட்டுது, குறிப்புகள் கொடுக்குது. ஆனா நீ அதை தவற விடுற. ஏன்னா நீ வெளி உலகத்துல மட்டும் கவனம் செலுத்துற, உன்னோட உள் உலகத்தை கவனிக்காம விடுற. உன்னோட உள் உணர்வு எப்பவும் சரி, அது உன்னை எப்பவும் பாதுகாக்கும், எச்சரிக்கும், வழிகாட்டும். ஆனா நீ அதை நம்பணும். அதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா எல்லாரும் வேற மாதிரி சொல்லும்போது நீ உன்னோட உணர்வை பின்பற்றுறது எளிதான காரியம் இல்லை. உதாரணமா உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, சம்பளம் நல்லா இருக்கு, நிறுவன பெயர் நல்லா இருக்கு, எல்லாரும் சொல்றாங்க ஏத்துக்க. ஆனா உன் மனசு சொல்லுது ஏதோ சரியில்லை. இப்போ நீ என்ன பண்ற? நீ தர்க்கத்தை பின்பற்றி அந்த வேலையில சேருவ. பிறகு 3 மாசத்துல புரியும், நச்சு வேலை சூழல், வாழ்க்கை சமநிலை இல்ல, மதிப்புகளோட பொருத்தம் இல்ல. உன் உள்ளுணர்வு சொன்னது சரி, ஆனா நீ கேட்கல. இதுக்கு மாறா நீ உன்னோட உள்ளுணர்வை நம்பி அந்த வாய்ப்பை மறுத்திருந்தா சிறந்த வாய்ப்பு உனக்காக காத்திருந்திருக்கும். சரியான நேரத்துல சரியான விஷயம் நடந்திருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட அறிவாற்றல். உன்னோட உள்ளுணர்வை வலுப்படுத்தணும்னா அமைதியை பயிலு. தினமும் சில நிமிடங்கள் அமைதியா உட்காரு, தியானம் செய், ஆழமா மூச்சு விடு. உன்னோட உள்குரல் கேட்க முயற்சி செய். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆனா பயிற்சி செய்ய செய்ய தெளிவு கிடைக்கும். உன்னோட உடம்பு கூட உனக்கு சமிக்கைகள் கொடுக்கும். சில சூழ்நிலைகள்ல உன் வயிறு முடிச்சு போடும், மார்பு கனமா இருக்கும். இது எல்லாம் எச்சரிக்கை அறிகுறிகள். சில சூழல்கள்ல உனக்கு லேசான உணர்வு இருக்கும், உற்சாகமா இருக்கும். இது எதிர்மறை அறிகுறிகள். உன் உடம்போட மொழிய படிக்க கத்துக்க. பிரபஞ்சம் உனக்கு எப்பவும் வழிகாட்டுதல் கொடுக்கும். குழப்பம் வராம தெளிவா குறிப்பிடும். ஆனா நீ கேட்கணும், ஏற்கணும், நம்பணும். அப்போதான் மாயாஜாலம் நடக்கும். உன் வாழ்க்கையில நீ எதை சொல்லிட்டே இருக்கிறியோ அதெல்லாம் வளரும். இது அண்ட விதி. நீ பிரச்சனைகள் பத்தி பேசிட்டே இருந்தா பிரச்சனைகள் அதிகமாகும். நீ குறைபாடு பத்தி நினைச்சிட்டே இருந்தா பற்றாக்குறைய அனுபவிப்ப. நீ பயம் பத்தி கவலைப்பட்டுட்டே இருந்தா அதே நடக்கும். இத மாத்தணும்னா உன்னோட கவனத்தை மாத்து. என்ன இல்லைன்னு பாக்குறத விட்டுட்டு என்ன இருக்குன்னு பாரு. என்ன தவறுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்ன சரின்னு பாராட்டு. என்ன இழக்கலாம்னு பயப்படுறத விட்டுட்டு என்ன சம்பாதிக்கலாம்னு கற்பனை செய். உன்னோட மனம் வலுவானது. அது என்ன நம்புதோ அதை நிஜமா உருவாக்கும். நீ வெற்றியாளன் ஆவேன்னு நம்பினா வழி கிடைக்கும். நீ மகிழ்ச்சியா இருப்பேன்னு முடிவு பண்ணா காரணங்கள் கண்டுபிடிப்ப. நீ செழிப்பான வாழ்க்கை வாழணும்னு எதிர்பார்த்தா வாய்ப்புகள் ஈர்க்கப்படும். ஆனா இதுக்கு நேர்மாறா என்னால முடியாது, எனக்கு கிடைக்காது, நான் தகுதியானவன் இல்லை, இந்த மாதிரி நினைச்சா அதுவும் நடக்கும். நீ உன்னோட வாழ்க்கையோட படைப்பாளி. உன்னோட எண்ணங்கள், நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள் இதுதான் உன்னோட யதார்த்தத்தை வடிவமைக்குது. இப்போ நீ ஒரு பயிற்சி செய். உன்னோட வாழ்க்கையில நீ என்ன வேணும்னு தெளிவா குறிப்பிடு. தொழில என்ன வேணும், உறவுகள்ல என்ன வேணும், ஆரோக்கியத்துல என்ன வேணும், பண நிலைமையில என்ன வேணும், இதை தெளிவா கற்பனை செய். நீ இப்போ உன்னை கேளு, அதை நீ அடைய தயாரா இருக்கிறியா? அதுக்கான தியாகங்கள் செய்ய விரும்புறியா? அதுக்கான உழைப்பு போட ஆயத்தமாயிருக்கியா? உன்னோட தற்போதைய பழக்க வழக்கங்கள் அந்த இலக்கை ஆதரிக்குதா? உன்னோட தினசரி செயல்கள் உன்னை அந்த திசையில கொண்டு போகுதா? பெரும்பாலான மனுஷங்க கனவு காண்றாங்க, ஆசைப்படுறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க, ஆனா அதுக்குரிய செயல் எடுக்கிறது இல்ல. அவங்க லாட்டரி சீட் வாங்கிட்டு பெரும் பரிசு வெல்லுவோன்னு காத்திருக்காங்க, அது நடக்காது. பிரபஞ்சம் உன்னோட துணை. நீ முயற்சி செஞ்சா அது உனக்கு ஆதரவு கொடுக்கும். நீ முதல் அடி எடுத்தா அது எல்லா கதவுகளையும் திறக்கும். ஆனா நீ ஒன்னும் செய்யாம அதிசயங்கள் நடக்கும்னு எதிர்பார்த்தா அது நடக்காது. தினசரி நிலைத்தன்மையை பேணு, முன்னேற்றத்தை கண்காணி, சிறிய வெற்றிகளை கொண்டாடு. இதெல்லாம் உன்னோட உந்து சக்தியை கட்டி எழுப்போம். உந்து சக்தி வந்தா பெரிய மாற்றங்கள் நடக்கும். உன் வாழ்க்கையில நீ எதை வளர்க்கிறியோ அது பெருகும். நன்றி உணர்வு வளர்த்தா செழிப்பு கிடைக்கும். அன்பு வளர்த்தா உறவுகள் மலரும்.
ஒழுக்கம் வளர்த்தா வெற்றி அடைவ. நேர்மறை சிந்தனை வளர்த்தா அதிசயங்கள் நடக்கும். உன்னோட தோட்டத்துல நீ என்ன விதைகளை நடுறையோ அதை தான் அறுவடை செய்வ. எதிர்மறை விதைகளை நடாத, நேர்மறை விதைகளை மட்டும் நடு. தொடர்ச்சியா தண்ணீர் ஊத்து, பொறுமையா காத்துரு. பருவம் வரும்போது அழகான மலர்கள் மலரும். இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஆனா கடைசியா நான் சொல்ல வர்றது மிக முக்கியமானது. நீ எவ்வளவு தனிமையா உணர்ந்தாலும், எவ்வளவு தொலைந்து போனவனா இருந்தாலும், எவ்வளவு நம்பிக்கையற்றவனா நினைச்சாலும் நீ தனியா இல்ல. பிரபஞ்சம் உன்னோட கூட இருக்கு. அது உன்னை கவனிச்சிட்டு இருக்கு, உன்னை பாதுகாக்குது, உன்னை வழி நடத்துது, உன் பிரார்த்தனைகளை கேக்குது, உன் கண்ணீரை பாக்குது, உன் போராட்டங்கள் புரியுது, அது உனக்காக வேலை செய்யுது. நீ எப்போது கவனிச்சிருக்கியா? நீ மிகவும் விழுந்து போயிருக்கிற நேரத்துல எதிர்பாராத உதவி வந்திருக்கும். நீ மிகவும் குழப்பத்துல இருக்கிற நேரத்துல தெளிவு கிடைச்சிருக்கோம். நீ கைவிட போற நொடியில நம்பிக்கை கிடைச்சிருக்கும். இதெல்லாம் தற்செயல் இல்ல, இது பிரபஞ்சத்தோட தலையீடு. உன்னோட காவல் தேவதைகள் இருக்காங்க. உன்னோட முன்னோர்கள் உன்னை ஆசீர்வதிச்சுட்டு இருக்காங்க. உன்னோட உயர்ந்த சுயம் உன்னை வழி நடத்துது. தெய்வீக சக்தி உன்னை சூழ்ந்திருக்கு. நீ பாதுகாக்கப்பட்டவன், நீ ஆதரிக்கப்பட்டவன், நீ நேசிக்கப்பட்டவன். உனக்கு தேவையான எல்லாமே சரியான நேரத்துல வரும். நீ தயாராகும் போது ஆசிரியர் தோன்றுவார். நீ தகுதியானவனாகும்போது ஆசீர்வாதங்கள் கொட்டும், அதிசயங்கள் வெளிப்படும். செயல்முறையை நம்பு, நேரத்தை நம்பு, பிரபஞ்சத்தை நம்பு. உன்னோட பயணம் தனித்துவமானது. மற்றவங்களோட ஒப்பிடாத. அவங்க பாதை வேற, உன் பாதை வேற. அவங்க காலவரிசை வேற, உன் காலவரிசை வேற. அவங்களுக்கு இருக்கிறது உனக்கும் வரும், ஆனா உன்னோட சொந்த வழியில, உன்னோட சொந்த நேரத்துல. சில நேரம் நீ உணர்வ, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ போராட்டம், அவங்களுக்கு எல்லாம் எளிதா போகுதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, நீ பாக்குறது அவங்களோட சிறப்பு தருணங்கள் தான். நீ பார்க்காததுதான் அவங்களோட போராட்டம், வேதனை, தியாகங்கள். எல்லாருக்கும் போர்கள் இருக்கு, எல்லாருக்கும் அடுக்கல் இருக்கு. நீ மட்டும் இல்ல. உன்னோட போராட்டங்கள் உன்னை விசேஷமானவனா மாத்துது, வலுவானவனா மாத்துது, இரக்கமுள்ளவனா மாத்துது. நீ இப்போ கடந்து போற கடினமான காலங்கள் நாளைக்கு உன்னை சிறந்த மனிதனா மாத்தும். உன்னோட வேதனை உன்னோட நோக்கமா மாறும். உன்னோட குழப்பம் உன்னோட செய்தியா மாறும். நம்பிக்கை வை. பிரபஞ்சம் உனக்கு ஒரு அழகான திட்டம் வச்சிருக்கு. அதுல திருப்பங்கள் இருக்கும், வளைவுகள் இருக்கும், ஆச்சரியங்கள் இருக்கும், மாற்று வழிகள் இருக்கும். ஆனா எல்லாமே ஒரு நோக்கத்தோட நடக்குது. எல்லாமே உன்னை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போகுது. அந்த இடம் அழகானது, காத்திருக்க தகுதியானது. இப்போ நீ பொறுமையா இரு, அவசரப்படாத, கவலைப்படாத, மீதியா இரு, நம்பிக்கையோட இரு. பிரபஞ்சத்தோட நேரம் சரியானது. அது எப்பவும் உனக்கு சிறந்ததுதான் கொடுக்கும். சீக்கிரம் வந்தா நீ தயாரா இல்லாம இருப்ப, தாமதமா வந்தா மதிப்பு புரியாம போயிடும். அதனால சரியான நேரத்துல வரும், பொறுத்துரு. உன்னோட பிரார்த்தனைகள் பதில் அளிக்கப்படுகிறது. ஆனால் நீ எதிர்பார்த்த மாதிரி அல்ல, சிறந்த வழியில, எதிர்பாராத வழியில, நீ கேட்டதை விட அதிகமா. அதனால பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு. ஏற்கனவே பெற்ற மாதிரி நன்றி சொல்லு. அப்போதான் அது வெளிப்படும். உன்னோட சக்தி நேர்மறையா வை, அதிர்வன் உயர்வா வை, நம்பிக்கை வலுவா வை, நம்பிக்கை உயிரோடு வை. அப்போதான் பிரபஞ்சம் உன்னோட சீரமையும். அப்போதான் மாயாஜாலம் நடக்கும். கடைசியா நான் உன்கிட்ட கேக்குறேன், இந்த காணொலியை பார்த்த பிறகு நீ என்ன செய்ய போற? இதை வெறும் ஒரு ஊக்கமளிக்கும் உள்ளடக்கமா பார்த்துட்டு மறந்துடுவியா, அல்லது இதை ஒரு எழுச்சி அழைப்பா எடுத்துக்குவியா? பிரபஞ்சம் உனக்கு இன்னைக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கு. அது உன்னை இந்த காணொலிக்கு கொண்டு வந்திருக்கு. இது தற்செயல் இல்ல, இது தெய்வீக தலையீடு. நீ இதை தீவிரமா எடுத்துக்கணும். இன்னைக்கு நீ உன்னோட வாழ்க்கையில சிறிய மாற்றங்கள் செய். காலையில எழும்பொழுது நன்றி உணர்வோட எழுந்துரு. இரவு தூங்கும் பொழுது மன்னிப்போட தூங்கு. நாள் முழுக்க நேர்மறை எண்ணங்களை பேணு. எதிர்மறை என் மனிதர்களிடமிருந்து தூரம் வை. நச்சு சூழ்நிலைகளிலிருந்து விலகிடு. உன்னோட இலக்குகளை எழுதி வை. செயல் திட்டம் உருவாக்கு. தினசரி பழக்கங்களை மேம்படுத்து. ஆரோக்கியத்தை முதன்மையா வை. உறவுகளை வள, திறமைகளை வளர்த்துக்கோ, அறிவை பெறு, குண நலனை கட்டி எழுப்பு. எல்லா நாளும் உன்னை நீ கொஞ்சம் மேம்படுத்திக்கோ. 1% சிறந்தவனா ஆகு. அது கூட்டு வட்டி போல பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். நிலைத்தன்மை தான் திறவுகோல், ஒழுக்கம் தான் பாலம், செயல் தான் வாகனம். இன்னைக்கு இந்த நொடியில நீ ஒரு உறுதிமொழி பண்ணு. உன்னோட வாழ்க்கையை நீ தான் கட்டுப்படுத்துவேன்னு முடிவு பண்ணு. பாதிக்கப்பட்டவன் மனப்பான்மையை விட்டுடுவேன்னு உறுதியளி. உன்னோட சக்தியை உடமையாக்குவேன்னு அறிவி. நீ பிறந்ததே ஒரு அதிசயம். நீ உயிர் பிழைச்சிருக்கதே ஒரு ஆசீர்வாதம். நீ இன்னும் இங்க இருக்கிறதே ஒரு பரிசு. வீணாக்காத இந்த வாழ்க்கைய. முழுமையா வாழு, தைரியமா வாழு, நேர்மையா வாழு. உன்னோட கனவுகளை துரத்து. உன்னோட ஆர்வத்தை பின்பற்று. உன்னோட நோக்கத்தை நிறைவேற்று. உன்னோட திறனை உணர்ந்துக்கோ. உன்னால முடியும். நீ தகுதியானவன், நீ திறமையானவன், நீ பெற தகுதியானவன். பிரபஞ்சம் உன்னை நம்புது, நான் உன்னை நம்புறேன். இப்போ நீ உன்னை நம்பு. உன்னோட பயணம் தொடங்கட்டும். உன்னோட உருமாற்றம் ஆரம்பமாகட்டும். உன்னோட வெற்றி வெளிப்படட்டும். நீ இனிமே தனியா இல்ல. பிரபஞ்சம் உன்னோட கூட இருக்கு. தெய்வீக ஆதரவு உனக்கு இருக்கு. எல்லையற்ற சாத்தியங்கள் உன்னை சுற்றி இருக்கு. செல், தைரியமா இரு, வலுவா இரு, நீயா இரு.
இந்த காணொளி உனக்கு உதவியா இருந்தா லைக் போடு, பகிரு. யாருக்காவது இந்த செய்தி தேவையா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணு. எதிர்கால செய்திகளுக்காக கருத்துக்கள்ல உன்னோட எண்ணங்களை பகிரு. உன்னோட பயணத்தை பகிரு. நினைவுல வையே, நீ வலுவானவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னோட சிறந்த நாட்கள் இன்னும் வரல, அவை காத்திருக்கின்றன, அவை வருகின்றன. தயாரா இரு, ஆயுதமா இரு, நன்றி உணவோட இரு. பிரபஞ்சம் உன்னை நேசிக்குது, பிரபஞ்சம் உன்னை ஆதரிக்குது, பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்யுது. நம்பு, நம்பிக்கை வை, பெற்றுக்கொள்ளு. உன்னோட வாழ்க்கை அழகானதா மாறட்டும். உன்னோட கனவுகள் நிஜமாகட்டும். உன்னோட பிரார்த்தனைகள் பதிலளிக்கட்டும். பிரபஞ்சம் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். பிரபஞ்சம் உன்னை வழி நடத்தட்டும். பிரபஞ்சம் உன்னை பாதுகாக்கட்டும். இதோட நான் முடிக்கிறேன். ஆனா உன்னோட பயணம் இதுல தொடங்குது. உன்னால முடியும். நன்றி.